ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே நிறைய பணம் அக்குமுலேட் பண்ணணும், சீக்கிரம் ரிச் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுக்கு ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எங்கே பண்ணுறோங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். நம்மளோட பணத்தை சேர்த்து வைக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம், அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிறது தான் செகண்ட் விஷயம். அதில் இந்த மணியோட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா கையில் வச்சுருக்கீங்க, அதை ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. 5 வருஷம் கழித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பணம், இப்போ ஒரு பேங்க்கோட எஃப்டி இதெல்லாம் போகிறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 15 ரூபா ஆகுது, டோட்டலாக ஒரு 15 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் அதாவது 2010 போடுறீங்க, 2015 அது 15 ரூபா ஆயிடுச்சு. இப்போது 2010 ஒரு பொருள் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 2015 அதே பொருளை 20 ரூபா கொடுத்து வாங்குகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதுதான் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கும் பேங்க்கில் கொடுக்குற வட்டி, ஸோ நார்மலாக டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த பேங்க்கில் வருது. அப்புறம் கோல்டு வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒரு நல்ல ஒரு பீக் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இருந்தாலும் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு 5 வருஷம் நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம், அது ரிட்டர்ன் ஒரு 15 ரூபா ஆயிருக்கு. ஆனால் நம்ம ஒரு 5 வருஷம் கழித்து 20 ரூபா தேவைப்படுது ஒரு அதே பொருளை வாங்குறதுக்கு. ஸோ இப்போ இன்னொரு கேஸ் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் போடுறீங்க, இன்னொரு இடத்துல நீங்கள் பணத்தை போடுறீங்க. அப்போ அந்த பணம் ரெட்டிப்பாகி 25 ரூபா ஆயிடுச்சு 5 வருஷம் கழிச்சு. இப்போது நீங்கள் அதே பொருளை 20 ரூபா ஆயிருக்கிற பொருளை நீங்கள் வாங்கினது போக மீதி 5 ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பராக எதில் போட்டால் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட், ஸோ பண வீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 7% வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 9% அப்படின்னா நம்ம 2% கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம ரிட்டர்ன்ஸ் 2% கம்மியாக இருக்கும். நம்மளால் அந்த பணம், அந்த பொருட்களோட விலை ஏறும்போது அந்த 2% காஸ்ட்டுக்காக நம்ம மறுபடியும் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டால் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், அது மூலமாக நம்ம இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணலாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் என்ன, ஸோ எதனால் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இந்த ஸ்டாக்ஸ் கொடுக்குறாங்கிறத பற்றி ஒரு 3 வீடியோ நான் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியும், எப்படி ஸ்டாக்ஸ்னால் என்ன, கம்பெனி எப்படி ஸ்டாக்ஸ் கொடுக்குறத பற்றி தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பரான ஸ்டாக்கில் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னா ஒரு பிளைண்டாக ரிஸ்க் எடுக்காமல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் எப்படி ஏறும், ட்ரெண்ட் என்ன, அதெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாரன் பஃபட், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவே பில்லியனர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டாக் சூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளும் அந்த ஒரு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி வந்துகிட்டே இருக்கும். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது, 1000 ரூபாய்க்கு 1100 ரூபா ஆகும், திரும்ப 1100 ரூபாய்க்கு வட்டி சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வட்டி அதிகமாகிட்டே போகும்போது உங்களுக்கு லாங் டைமில் ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நல்ல ஒரு ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும்போது 40% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்போது நீங்கள் ஈஸியாக இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணி போயிடலாம். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது தெரிஞ்சுருக்கணும், பேலன்ஸ் ஷீட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாதவங்களுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1963 UTI அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, அதாவது RBIயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் மூலமாக, ஒரு கார்ப்பரேட் மாதிரியான ஒரு சிஸ்டம் மூலமாக ஒரு பெரிய ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நம்ம இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்கணும், அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ டாட்டாவோட ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிள் 1000 ரூபா இருக்குது, எங்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது. நான் இன்னொரு 500 ரூபா சேர்த்து தான் ஒரே ஒரு ஸ்டாக்கை, டாட்டாவோட ஸ்டாக் நான் வாங்க முடியும், ஒரே ஒரு ஸ்டாக்கை.
ஆனால் இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 500 கொடுத்தேன்னா அவங்க ஆல்ரெடி என்ன மாதிரி ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 1,00,000 பேர்த்துக்கிட்ட 500 வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1,00,000 பேர்த்திட்டோட 500 வாங்கி அந்த ஒரு பெரிய லம்சம்மை வச்சு ஒரு 100 ஸ்டாக்ஸ் இல்லை ஒரு 50 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி அது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த 500 என்னோட என்ன ரேஷியோவில் இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பிரித்து போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நான் 500 கட்டுறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று, நம்ம பர்டிகுலராக ஒரே ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி டவுன்ஃபால் ஆச்சு, அதோட ஸ்டாக் விலை வந்து திடீர்னு இறங்கிருச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்டார் வந்து எப்போ வேணாலும் இறங்கலாம் ஏறலாம். ஸோ நம்மளால் எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டைவர்சிஃபை. ஸோ நிறைய ஸ்டாக்ஸில் பிரித்து போடலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸில் யூடிஐங்கிற கம்பெனி மூலமாக ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து செபி அப்படின்ட்டு செபி மூலமாக ஒரு ரெகுலேட் பண்ணாங்க. அது எப்படி இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க செபி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். ஒரு ட்ரஸ்ட்டாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட்டில் வந்துட்டு ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏஎம்சி அப்படிங்கிற ஓவரால் மேனேஜர் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அவர் வந்து வெல்த் மேனேஜர்னு கூட சொல்லலாம். ஸோ அவருக்கு கீழே தான் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஓவரால் ப்ராசஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்மளை மாதிரி மக்கள்கிட்ட வந்து 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டாக்ஸ், ஈக்விட்டிஸ், அதாவது கம்பெனியோட ஷேர்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போடுவாங்க. ரெண்டாவது, கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெபெச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடன் பத்திரங்கள். அதில் வந்து எப்படின்னா ஸ்டாக் அளவுக்கு வந்து ரேட் இருக்காது, நல்ல பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வராது, ஆனால் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ பாண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், இந்த ரேட்டுனா என்ன அப்படின்ட்டு. ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் 8% ரிட்டர்ன், 9% ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு பாண்டு மாதிரி கொடுப்பாங்க, கடன் பத்திரம் மாதிரி அது. ஸோ அதில் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர்த்திட்ட ஒரு 500 கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயும் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஈக்விட்டிஸ் தனியாக, பாண்டு தனியாக, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் அப்படி டோட்டலாக வந்து எல்லாத்துலேயும் பிரித்து போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து போர்ட்ஃபோலியோ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அவங்க வந்து நம்ம சார்பில், நம்ம பிஹாஃபில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபு, அப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் மூலமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு டீம் வச்சு பண்ணுறதுனால ஒரு 20% நான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், இல்லை ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் இயர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பேங்க்கில் போடுற எஃப்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு சாய்ஸாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர், அந்த மாதிரி ட்ரஸ்டீஸ் மூலமாக ஃபஸ்ட்டு அந்த ஏஎம்சிங்கிற அந்த ஓவரால் மேனேஜர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சர்வீஸ் பண்ணுற ஆர்டிஐ ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு அமைப்பு மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பிஐயில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டியிருக்கும். எடுத்த உடனே இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாமே தெரியும், நான் வந்து எனக்கு எல்லாம் ஆளுக்கு 1,00,000 கொடுங்க, நானே போர்ட்ஃபோலியோ பண்ண முடியாது, இல்லீகல் ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்குது, அந்த லைசன்ஸை வாங்கி தான் நம்ம ஒரு ப்ராப்பராக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஓவராலாக நம்ம இதை பார்க்கும்போது பேங்க்கில் கொடுக்கக்கூடிய எஃப்டி ரேட்டு, அப்புறம் கோல்டில் போடுற காசு, அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா லேண்டை பொறுத்து இருக்குது. சில இதில் டெட் இன்வெஸ்ட் மாதிரி ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த லேண்டோட ரேட் ஏறவே இல்லை, இமீடியட்டாக நீங்கள் என்கேஷ் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்கில் போய் விட்டுரும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் 12, 15, 20, சில 30 to 40 வரைக்கும்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, பேங்க்கில் போடுற காசோட மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிட்டோம். இதில் 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ நீங்கள் கையில் வந்து ஒரு 10,000 இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 10,000 நீங்கள் இந்த மாதம் போட்டிங்க, ஒரு 6 மாதம் எனக்கு கடையில் அதுக்கப்புறம் பணம் கிடைக்கல அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 10% வருது அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். சில நேரங்களில் அவங்க சூஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. 2% ரிட்டர்ன் கூட கிடைக்கலாம், சில டைம் -1 கூட கிடைக்கலாம். இது வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி நம்ம லம்சம் போட்டு சூஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2வது ஆப்ஷன் வந்து நிறைய இதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 500 ஆர்டி அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எங்கிட்ட 500 இருக்குன்னா மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 500 இருக்குன்னா
நான் வந்து அதை அப்படியே ப்ராப்பராக எவ்ரி மந்த் 500 நான் போட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஒட்டுக்க லம்சமாகவும் போடலாம், எனக்கு 6 மாதம் கழிச்சு ஒரு 20,000 கிடைக்குன்னா அப்படியும் போடலாம். நீங்கள் எஸ்ஐபி மாதிரியும் போடலாம். எஸ்ஐபி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் டேட்டில் அது உங்களோட அந்த ட்ரேட் வச்சுருக்கிற ஆப்லேயோ அதுலேருந்து ஒரு டெபிட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அது டெபிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். 500னா 500 டெபிட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இன்னொன்று கூட வச்சுருக்காங்க, ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்ட்டு. இப்போ நான் 500 போட்டிருக்கேன், நான் அதில் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுவே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிங்கன்னா 10% நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா 550 எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 550 ஒரு 10% எடுத்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதாவது பேங்க்கில் போடுற எஃப்டி வந்து அதில் கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது சில தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி பஜாஜ் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு இப்போ எல்ஐசி கம்பெனி மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் கொடுத்து அவங்க மூலமாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று, நீங்களே வந்து ட்ரேடிங் ஆப்ஸ் ஜெரோதா இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஜியோஜித் இருக்குது. ஸோ நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது. அவங்களே மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்பும் இல்லை ஒரு செக்மெண்ட்டும் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அது மூலமாக போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் அப்ளிகேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டை ஃப்ரீயாக பண்ணி தர்றாங்க. அவங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் பண்ணுறதில்ல. நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்ன, எதுக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகணும், ஸோ நம்ம போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குங்கிற பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் இப்போ புக்ஸ் மூலமாக படித்ததும் நெட்டில் நான் ரெஃபர் பண்ணது, நான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்களும் ஒரு டைம் ரிசர்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ் என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.